ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த விலாக் வந்து நான் தைப்பூசத்தன்னைக்கு எடுத்தது தான். அன்றைக்கி ஒரு பிஸி டேனே சொல்லலாம். ஈவினிங் வந்து ஒரு ரிசப்ஷன் இருந்துச்சு. அதுக்கு வந்து அண்ணன் நான் எல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அண்ணன் சொன்னாங்க, நாங்கள் வந்துடுறேன், நம்ம சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்க வந்து காலையில் ஒரு கிரகப்பிரவேசத்தை அட்டன் பண்ணிவிட்டு நேராக வர மாதிரி இருந்துச்சு. அவங்க வரத்துக்கு டிவியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மத்தியானம் சமையல் சமைச்சிடணும், அப்போ தான் ஃப்ரீயாக உட்காந்துருக்க முடியும் அவங்கள்ட்ட பேசிட்டு அப்படின்ட்டு கடகடன்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு பொங்கல் வச்சுட்டேன். மிளகு பொங்கல் அன்றைக்கி சண்டே இல்லையா, பசங்க வீட்டில் இருப்பாங்க. பசங்க வீட்டில் இருந்தாலே நான் வந்து மிளகு பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது தான் செஞ்சு கொடுப்பேன் வெரைட்டியாக. ஏன்னா ஸ்கூல் போகிற அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா இட்லி தோசை இது 2 தவிர வேறு எதுவுமே நான் கொடுக்குறது கிடையாது. அதனால் இந்த மாதிரி லீவுனால் ஒரு நாள் சேமியா உப்புமா, ஒரு நாள் மிளகு பொங்கல், ஒரு நாள் பூரி, அந்த மாதிரி வெரைட்டியாக கொஞ்சம் செஞ்சு கொடுப்பேன். நானும் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வறுத்து அவரைக்காய் பொரியல், அப்புறம் முட்டைகோஸ், பீன்ஸு, கேரட்டு, பட்டாணிலாம் போட்டு ஒரு பொரியல் ஒன்று பண்ணலாம், அப்படி 2 பொரியல் ஒரு வறுவலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பருப்பு உருளைக்கிழங்கும் வச்சுட்டேன். காயெல்லாம் கடகடன்னு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். விசேஷ நாள், விருந்தாளி வர நாள்லாம் நம்மளுக்கு வந்து தனி எனர்ஜி ஒன்று கிடைக்கும். அன்றைக்கி மட்டும் ஸ்பீடாக வேலை பார்ப்போம். நம்ம அதான் கடகடன்னு வேலை பார்த்தேன். அன்றைக்கி அவரைக்காயும் பச்சை கத்திரிக்காயும் போட்டு தான் சாம்பார் வச்சேன். இந்த பச்சை கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புளிக்குழம்பா இருந்தாலும் சாம்பாராக இருந்தாலும் இந்த கத்திரிக்காய் மட்டும் விடவே மாட்டேன் பார்த்துட்டேனாக்கா. அதுமாதிரி வரி கத்திரிக்காய்னு சொல்லுவாங்களா, அதையும் போட்டால் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த உஜாலா கத்திரிக்காய்னு சொல்லுவாங்களா, நீல நீளமாக இருக்கிறது, அது இன்ன வரைக்கும் நான் வாங்கினதே இல்லை. அது பிடிக்கவும் பிடிக்காது. அது ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும். இந்த கத்திரிக்காயும் அந்த வரி கத்திரிக்காயும் சூப்பராக இருக்கும். நான் எப்போ வாங்கினாலுமே இது 2ல் எது பார்த்தாலுமே வாங்கிடுவேன். சாம்பார் பார்த்திங்கன்னா நான் வந்து லாஸ்ட்டில் தான் தாளிப்பேன். காய் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு போட்டுருவேன். அப்புறம் புளி கரைச்சி ஊற்றி எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் தாளித்து ஊற்றுவேன். அப்போலேருந்தே அப்படியே பழகிருச்சு எங்களுக்கு. ஏன்னா முதலே தாளிச்சாக்க வந்து காயெல்லாம் மறுத்து போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லுவாங்க. அவரைக்காய் பொரியல், கொத்தரங்காய் பொரியல் எல்லாம் வந்து ஒரு அரை பங்கு வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்து பொரியல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போதுமே இப்படி தான் பண்ணுவேன், கொத்தரங்காய் பொரியலாக இருந்தாலும் அவரைக்காய் பொரியலாக இருந்தாலும். நான் சமையல் முடிக்கிறதுக்கும் அண்ணன் அண்ணி வரத்துக்கு கரெக்டாக இருந்தது. பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், என் அண்ணன் பையனை பார்த்தோன்னே விளாட்றதுக்கு ஆள் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா டைம் ஆகலை சாப்பிட்றதுக்கு. ஒரு மணி நேரம் உட்காந்து பேசிட்டு அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு நானும் அம்மாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு பசங்கள்லாம் எல்லாம் யூனோ கார்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நான் ஃபஸ்ட்டு அன்றைக்கி கிளம்பிட்டேன். ஏன்னா எப்போதுமே பாப்பா கிளப்பி விட்டு தான் நான் கிளம்புவேன். ஆனால் அன்றைக்கி அண்ணி வந்ததுனால நான் அத்தைகிட்டே எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்கிட்ட ட்ரெஸ் கூட போட மாட்டேன்ட்டா. எல்லாமே எங்கள் அண்ணி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பாவம் அவங்க தான் வந்து எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டு அப்புறம் அவங்க லாஸ்ட்டாக கிளம்புனாங்க. பசங்களும் சில நேரத்தில் நம்ம சொல்கிறத பேச்சை கேட்கவே மாட்டாங்க. ரெடி ஆகிட்டே கம்முன்னு கொஞ்சம் நேரம் உட்காருங்கப்பா அப்படின்னு சொன்னால் அந்த நேரமும் நாங்கள் விளையாடிக்குவோன்னு சொல்லிட்டு வெளில போய் விளையாடி பாப்பா கீழே விழுந்து முட்டி சேர வச்சுட்டா. அந்த கிளம்புற நேரத்தில் ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு எங்களுக்கு. சீக்கிரமாக காரில் ஏறி உட்காந்து ஃபங்க்ஷனுக்காக அழைச்சிட்டு போயிடணும், அங்கேயாவது விளையாடிட்டு இருக்கட்டும், இங்கே இருந்தால் நம்மளை டென்ஷன் ஆகிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடகடன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம்.
மண்டபத்துக்கு வந்தோடனே நாங்கள் லேட்டாக தான் வந்தோம். கொஞ்சம் இறங்கி ரிலாக்ஸாக நடந்து தான் வந்தோம். ஆனால் பசங்க இருக்காங்களே, நான் இறங்கின வேகத்துக்கு நேராக போய் பஞ்சு மிட்டாயும் பாப்கார்னும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபங்க்ஷனுக்கு போய் அவங்களுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு நேராக சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் பசி வந்துடுச்சு. சரி உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் தனியாக உட்கார வச்சுட்டோம். எங்களுக்கு இடம் இல்லை, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் உட்காந்துருந்தோம். சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் கிளம்பிட்டோம் எல்லாம். ஏன்னா எங்களை ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் அண்ணா நான் நீங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.